இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்ப அக்கிரமம் மன்னிக்கப்பட்டும் பொழுது என்ன உண்டாகிறது? சுக வாழ்வு உண்டாகிறது, ஆரோக்கியமான வாழ்வு உண்டாகிறது சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப அக்கிரமங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அக்கிரம சிந்தை இல்லாதிருந்தால் தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார், ஆரோக்கிய வாழ்வை கொடுப்பார். சங்கீதம் 66 சங்கீதம் 18-19 வசனங்களை வாசித்து பாருங்கள். 66 சங்கீதம் 18-19. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவி கொடார். அப்ப அக்கிரமம் முதலாவது எதுல வருகிறது? சிந்தையில. செயல்ல வருவதற்கு முன்பதாக அக்கிரமம் எதுல வருகிறது? சிந்தையில வருகிறது. பின்புதான் அது செயலில் வருகிறது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஏன் அப்படின்னா, என்னிடத்துல என்ன அக்கிரம சிந்தை இல்லை, அதனால தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ள மாட்டார். நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாதிருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஒருபோதும் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார்? தள்ள மாட்டார். நம்முடைய சிந்தைகளை அறிகிறவர் அவர். தூரத்திலிருந்து அவர் நம்முடைய சிந்தைகளை அறிகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், அக்கிரம சிந்தைகளை நம்முடைய நினைவில் விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 55 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிங்கள். துன்மார்க்கன் ஏசாயா 55 அதிகாரம் 7வது வசனம். தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அக்கிரமங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறது? நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும். அக்கிரமத்தை விட்டு திரும்பணும். அக்கிரம சிந்தையை விட்டு திரும்ப வேண்டாம். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப கிடாது. நினைவிலேயே அது கீழே எறிஞ்சிடும். செயல்ல வருவதற்கு முன்பதாக நினைவுகளை என்ன பண்ணிடாத கீழே எறிந்து விட வேண்டும். ஆண்டவர் மேல் மனது உருகுவார். அன்னைக்கு தயை பெருத்து இருக்கிறார்.